கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடம் அதிகமாக பிரபலமானவர் தான் நடிகர் பாலா அவர்கள். டைமிங் காமெடி மூலம் எல்லோரையுமே சிரிக்க வைப்பவர் இவர். கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகும் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பாரு. விஜய் டிவில பாலா அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டுமில்லாமல் தமிழகம் எங்கும் பல ஊர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாரு. இப்படி சம்பாதிக்கும் பணத்தை பெருமளவுல மற்றவர்களுக்குமே உதவுவதில் செலவு செய்யறாரு நம்ம பாலா அவர்கள். என்னுடைய செலவிற்கு மாதம் 25,000 ரூபாய் இருந்தால் போதும், மற்றவற்றை கஷ்டப்படும் மக்களுக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்னு பாலா அவர்கள் அண்மையில கூட பேசியிருந்தாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது, ஆட்டோ வாங்கி கொடுப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வாங்கி கொடுப்பது, மருத்துவ செலவுக்கு பணமில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு பணம் கொடுப்பது அப்படின்னு பல உதவிகளை பண்ணிருக்காரு. பல திரைப்படங்களிலும் சின்ன சின்ன வேடங்கள்ல நடித்து அசத்திருக்காரு. அண்மையில பாத்தீங்கன்னா பாலாவுடைய நடிப்புல முதல் திரைப்படமாக காந்தி கண்ணாடி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான விமர்சனங்களையே பெற்று வருது. ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே பாலாவிற்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நடையில பாத்தீங்கன்னா நடிகரும் தாவேக கட்சி தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் பாலா அவர்களை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கார். இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.